ஓம் சக்தி. அருள் வாக்கும் அனுபவங்களும். கோவையில் செல்வபுரம் என்ற ஒரு பகுதி. அங்கே அன்னையின் பக்தர் ஒருவர். விதியின் கோர பிடிப்பு அவருடைய மனைவி, கணவரையும் குழந்தைகளையும் விட்டு காலமாகிவிட்டார். அந்த அன்பர் அம்மாவிடம் அருள்வாக்கு கேட்க மருவத்தூர் வந்திருந்தார். அந்த மகளை என்னோடு சேர்த்து கொண்டேன். குழந்தைகளை பற்றி கவலைப்படாதே, நான் உன் குழந்தைகளை தாயாராக இருந்து பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தாள். திருப்பூர் சக்தி பீடத்தில் இருந்து அன்னையின் விக்கிரகம் கரிக்கோலமாக வந்தது. அது செல்வபுரத்துக்கும் வந்தது. செல்வபுரம் மன்றத்தில் அம்மாவின் விக்கிரகத்துக்கு மஞ்சள் நீர் அபிடேகம் நடந்து கொண்டிருந்தது. எல்லோரும் தன் கைகளால் அம்மாவுக்கு அபிடேகம் செய்தவாறு இருந்தார்கள். மனைவியை இழந்த அந்த அன்பரும் தம் குழந்தையோடு செல்வபுரம் மன்றத்திற்கு வந்திருந்தார். மஞ்சள் நீர் அபிடேகம் செய்துவிட்டு சற்றே திரும்புகையில் அருகில் இருந்த அவருடைய 5 வயது குழந்தை, அப்பா அப்பா, நம் அம்மாவை பார்த்தீங்களா? என்னை பார்த்து சிரித்தார்கள். நான் பார்த்தேன்பா. இப்ப உட்கார்ந்திருந்தார்கள், வா அம்மாவை பார்க்கலாம் என்று கையை பிடித்து இழுத்தது. அந்த அன்பருக்கோ ஒன்றும் புரியவில்லை. மகளுக்கு தாயின் நினைவும் ஏக்கமும் வந்து இப்படி உளறுகிறதோ என்னவோ என்று நினைத்து கொண்டார் போலும். துக்கம் நெஞ்சை அடைக்க, ஆற்றாமை மேலிட, கண்களில் நீர் மல்க, நம் அம்மா செத்து போச்சுமா என்று குழந்தைக்கு அறிவு புகட்டினார் அவர். இல்லப்பா, அம்மா அங்கேதான் உட்கார்ந்திருக்கு. என்னை பார்த்து சிரித்தது. நான் கண்ணாலே பார்த்தேன். நீயும் வந்து பாரு என்று அந்த அன்னையின் விக்கிரகத்தை காட்டியது குழந்தை. சாமியை பார்த்தேன், சாமி சிரித்தது என்று சொல்லாமல் நம் அம்மாவை பார்த்தேன் என்கிறதே குழந்தை. சிரித்தது என்கிறாளே, இப்ப உட்கார்ந்து இருக்குது என்கிறாளே. எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்து அந்த குழந்தையின் வார்த்தைகளை வைத்து புரிந்து கொண்டார் அந்த அன்பர். இறந்து போன மனைவியின் வடிவில் அம்மா குழந்தைக்கு காட்சி கொடுத்திருக்கிறாள். தாய்ப்பாசம் கிடைக்காமல் தவிக்கும் அந்த குழந்தைக்கு அதன் தாய் வடிவிலேயே காட்சி கொடுத்திருக்கிறாள் என்ற விவரம் அவருக்கு பிறகுதான் புரிந்தது. அந்த குழந்தைகளை தன் தாயாக இருந்து பார்த்து கொள்கிறேன் என்று அருள்வாக்கில் அம்மா சொல்லி அனுப்பினாலே அது நினைவிற்கு வந்தது. விதியின் வலிமையும் புரிந்தது, அன்னையின் கருணையும் புரிந்தது. தாய்ப்பாசம் கிடைக்காமல் தவிக்கின்ற ஆன்மாக்கள் அம்மா என்று அடிவயிற்றிலிருந்து ஏக்க குரலில் எங்கிருந்து எழுப்பினாலும் அங்கெல்லாம் அன்னையின் அருள் எட்டி சென்று பாயட்டும். ஓம் சக்தி. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. Please share and subscribe. ஓம் சக்தி.